2006 சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார் கருணாநிதி. அதேபோல் இந்த 2026 சட்டசபை தேர்தலிலும் யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனால் விஜய் ஆட்சி அமைக்க பிற கட்சிகளின் தயவு தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த சட்டசபை தேர்தலில் 2006 மட்டுமே எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அப்போது அதிகபட்சமாக 96 இடங்களில் திமுக வென்றிருந்தது. இதனால் தனது கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவளித்தாலும் யாருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை. இதனை குறிப்பிட்டே எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஜெயலலிதா வார்த்தைக்கு வார்த்தை மைனாரிட்டி திமுக அரசு என சொல்லிக்கொண்டே இருந்தார். பிரச்சாரத்திலும் அதையே குறிப்பிட்டு பேசி 2011 ஆட்சியை கைப்பற்றினார் ஜெயலலிதா. அதன் பிறகு நடந்த தேர்தல்களிலும் தனி பெரும்பான்மை பெற்று அதிமுக, திமுக கட்சிகள் ஆட்சியில் அமர்ந்தன. ஆனால் தற்போதைய சட்டசபை தேர்தல் முடிவில் விஜயின் தாவேக 108 இடங்களிலும், திமுக கூட்டணி 73 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் இப்போது இருக்கும் சூழலில் எந்த கட்சியும் அந்த நிலையை எட்டவில்லை. எனவே 2006 தேர்தலைப் போல மீண்டும் ஒரு காட்சி அரங்கேறி உள்ளது. தமிழகத்தில் விஜயின் தாவேக தான் அதிக இடங்களை கையில் வைத்துள்ளதால் விஜயை முதல்வராக ஏற்கும் கட்சிகளின் ஆதரவுடன் தாவேக ஆட்சியில் அமர வாய்ப்புள்ளது. விஜய் ஆட்சி அமைக்க அதிமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் ஆதரவளித்து அமைச்சரவையிலும் இடம்பெறும் வாய்ப்பும் பிரகாசமாக உள்ளது.